துறை வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சொன்ன உடனே நிலாவுக்கு கோவம் வந்துடுது. என்னப்பா அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? ஒரு வருஷமாக அவர் வீட்டில் அவங்க போகிற சாப்பாடு தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது வேணா இவ்வளோ விலையாக இருக்கலாமே சரி, ஆனால் அவங்களோட அன்பு பாசத்துக்கு இந்த விலையெல்லாம் பெருசு கிடையாது பண்ண. இரு நிலா நான் பேசிக்கிறேன் மாமா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பேசுகிறாரு. மாமா இங்கே பாருங்கள், வரும்போது தான் ஜவுளிக்கடையில் எந்த காசும் கொடுக்காம சும்மா எடுத்துகிட்டு வந்துட்டீங்க புடவை, ஃப்ரெண்ட்ஸு பார்ட்னர்னு சொல்லிட்டு. இங்கேயும் எதுவுமே காசு கிடையாது, ஓசி சோறு தானே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாரு. என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நிலாவோட அண்ணனுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்துக்கும் நான் காசு தரேன், நீங்கள் சாப்பிடுங்க வயிறு ஃபுல்லாக, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாரு. அப்படி சொல்லுங்க சோழன் சொல்லிட்டு நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னும் இந்த பொண்ணு அவங்க அப்பாவை டேமேஜ் பண்ணுறாங்க, இவனை சிரிச்சிட்டு இருக்கா என்றைக்கோ வந்தவனுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க அண்ணிக்கிட்ட பேசுகிறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் கரெக்டாக வந்துருங்க ரிசப்ஷனுக்கு முதல் நாள் அப்படின்றாங்க. சேரன் பாண்டியன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க, அப்பா அவங்கள அப்படி பேசிடக்கூடாது. எங்களை எதுவும் பேசலையா நீ, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தேன், அவங்க எப்படி பேசுவாங்கன்றத, என்னை மன்னிச்சிடுங்க அவங்களுக்காக அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை நீ பார்த்துக்கலாம் நீ அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்காக வராங்க, எல்லாருமே ஸ்டேஜில் போயிட்டு நிற்கிறாங்க. மனோகரை பார்த்துட்டு உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்காரு அப்படின்னாங்க. அவர் அழகாக தான் இருக்கார், ஆனால் பணம் எதுவும் இல்லையே, பிச்சைக்காரனெல்லாம் கல்யாணம் பண்ணுறதுனால ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா சோழனுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வராரு. இந்த பையன் தான் உன்னுடைய மாப்பிள்ளையா மனோகர் அப்படின்றாங்க. ஆமாம், இந்த பிச்சைக்கார பையன் உனக்கு நல்லா தெரியுமா? என்ன இப்படி சொல்கிற? அவன் குணத்தில் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? ஒரு நாள் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிற டைமில் அந்த பையன் தான் என்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணான். நீயா தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி மாப்பிள்ளையை நீ கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவங்ககிட்ட பணம் காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல குணம் இருக்குது அந்த குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு சொன்னவொடனே மனோகருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முடிஞ்ச உடனே கிளம்புறன்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இல்லை ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, நம்ம வீட்லேயும் ஒரு தடவை முதலியருக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றாங்க. சோழன் பார்த்தா எனக்கு ஓகே ரெடி தான், நிலா உனக்கு ஓகே தானே அப்படின்னாங்க. நமக்கு இது 2வது ஃபர்ஸ்ட் நைட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிண்டல் பண்ணாது எல்லாத்துக்கும் காதில் விழுந்தது. சும்மா இருங்க சோழன், எதுக்காக சோழன் இப்படி அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு நிலா சிரிக்கிறாங்க.